ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அங்கே எடுத்த வீடியோ தான் அது. பாருங்கள், இப்போ நான் வறுத்தரைச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். வெங்காயம், தக்காளி, நம்ம தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய். இப்போ எண்ணெய் இல்லாமல் வறுக்க கடலைப்பருப்பு, வெந்தயம், பாசிப்பருப்பு, சோம்பு, சீரகம், தேங்காய். இப்போ அரிசி கழுவுன தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போது தனியாக மிளகாய் எல்லாம் வறுத்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது இதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், வெந்தயம் சேர்த்துறேன், கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி சேர்த்துருக்கோம். இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ கல் சேர்த்துக்குவோம். இதிலே கத்திரிக்காய் வந்து ஆஃப் குக் ஆயிரும். ஒரு மீடியமாக வச்சு அடுப்பை நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆயிரும். நம்ம இப்போ எடுத்து பார்த்தாச்சு, நல்லா கத்திரிக்காய் விளங்கிருக்கு. நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் வந்து நம்ம ஒன்று தான் சேர்க்கலை, என்னென்னா மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ உப்பு, புளி, காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க, தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தா நல்லா திக்காக வந்துடும் குழம்பு. 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, சூப்பராக இருக்குது குழம்பு. இதுக்கு எக்கும் பத்தலும் சைடு சாப்பிட்லாம், இல்லை கீரை பொரியல் கூட நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.